ஹரே கிருஷ்ணா. இன்றைக்கி பகவத்கீதை கிளாஸு 7.25. ஓகே, ஃபஸ்ட்டு கீர்த்தனை பண்ணலாம், இதுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா. ஜய குரு தேவா ஜய குரு தேவா குரு தேவா குரு தேவா ஜய குரு தேவா. जय प्रभुपादा 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 जय प्रभुपादा. नमः विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिते नामिने. नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी भाष्यधारिणे योषी. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि वृंद. हरे कृष्णा. யாரும் ஜாயின் பண்ணியிருக்காங்களா? தெரியல, ஒருத்தர் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது அம்மா, கரெக்டு. சரி, யாரெல்லாம் ரெகுலராக ஜாயின் பண்ணுறீங்க? வெரி குட். ஓகே, நீ ஜாயின் பண்ணுறியா? எவ்வளோ பண்ணுற? 6 to 7. ஓகே, 10 பண்ணுறல. சரி, நீ எவ்வளோ பண்ணுற? டெய்லி பண்ணுவியா? டெய்லி பண்ணணும், ஓகேவா? அதான் முக்கியம். ஓகே, டெய்லி பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? நீ பண்ணுறியா? டெய்லி பண்ணணும், சரியா? டெய்லி எவ்வளோக்கெல்லாம் நம்ம அந்த நாமத்தை சொல்கிறோமோ அவ்வளோக்கெல்லாம் நல்லது. ஓகே,
ஏன்னா திரௌபதி வந்து ரொம்ப இக்கட்டான நிலைமையில இருக்காங்க. ஆமா, அந்த இக்கட்டான நிலைமையில வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அவங்களுடைய 5 ஹஸ்பண்ட் ரொம்ப பவர்ஃபுல் ஃபைட்டர்ஸ், வீரர்கள், அவங்களால ஹெல்ப் பண்ண முடியல. அப்ப வந்து கிருஷ்ணர் மாத்திரம்தான், கோவிந்தா மாத்திரம்தான் அவருக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சது. ஓகே, அதனால நமக்கு வந்து நேம் வந்து ஹோல் நேம்ஸ் வந்து சேன் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு மறக்கிறோமா? சாப்பிட்றதுக்கு மறக்கிறோமா? மூச்சு வர்றதுக்கு மறக்கிறோமா? தூங்குறதுக்கு மறக்கிறோம் இல்லை. ஆனா அதே மாதிரி சேன் பண்றதுக்கு மறக்கக்கூடாது. ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே, யார் பாட போறீங்களா? ஹரிகிருஷ்ணா. கூட பாரு. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, நல்லா பாடுங்க. ஓகே, இப்போ சேர்ந்து ப்ரேயர் பண்ணிடலாமா? ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானஞ்சனசலாக்கயா சக்ஷுரோன்மிலிதம் येन तस्मै श्रीगुरवे नमः. மூகம் கரோதி வாசாலம் பங்குரங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே ஸ்ரீகுரும் தினதாரணம். நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமிநிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவே गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाष्योददेशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवाचार्य गौरभक्तवृंद. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम राम राम, हरे हरे.
चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण महामंत्रम की जय श्री भक्ति वेदांत स्वामी श्री प्रभुपाद महाराज की निताय गौर प्रेमानंदे। हरि हरे कृष्णा। ஓகே, இப்போ வந்து நேற்று எழுதின ஸ்லோகத்தை நேற்று ப்ரேயர் போட்டிங்களா, எழுதிட்டீங்களா? இன்னைக்கு வந்து ப்ரேயர் வந்து முகுந்த மால ஸ்லோகத்தில் 25வது ஸ்லோகம். அது ராஜகில் பக்கம் bb.blogspot.com வந்து ப்ரேயர்ஸ் 2 ப்ரேயர் செட் 2 அதை கிளிக் பண்ணிங்கன்னா முகுந்த மால ஸ்லோகத்துக்கு இது வரும். ஓகேவா? 25வது ஸ்லோகம் நான் படிக்க சொன்னாலும் போதும், வந்துடும். ஓகேவா? நீங்கள் 2 ஷேர் பண்ணிக்கோங்க, ரகுராமும் சந்தோஷம். ஓகே, யார் ஒருத்தர் விடாம கிளாஸுக்கு உற்சாகமா வர்றாங்களோ அவங்க முன்னிடுவாங்க நிச்சயமா. ஓகேவா? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நான் கிளாஸுக்கு வந்து உட்காந்துக்கிறேன், அது என்ன கேட்குறோமோ பரவாயில்ல, என்ன வேணாலும் சொல்லட்டும், அதை நான் கேட்டுட்டு போறேன் அப்படி வராங்க இல்லையா, அவங்க முன்னேறிடுவாங்க. பிரபுபாதர் வந்து எப்போ பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஷாம கிளாஸ் கொடுத்தாலும் அதுக்கு வந்து முன்னால் வந்து உட்காந்துருவாங்க. அந்த மாதிரி நம்ம உட்காந்தாலே போதும், பெரிய ஆளாக வந்துடலாம் பின்னால். புரியுதா? அதனால நம்ம வந்து வருத்தப்பட வேணாம், நிறைய சேன் பண்ண முடியலையே அப்படின்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம சாதனை மாத்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு கிளாஸுக்கு விடாமல் வந்துட்டு நம்ம நம்பிக்கையை மாத்திரம் விடாமல் இருந்தால் போதும், we are successful. ஓகே, படிக்கிறேன். மஜ்ஜன்மனா பலம் இதம் மது கைத்தபாரே மத் பிரார்த்தனியா மத் அனுகிரக ஏச ஏவா பிரத்யா பிரத்யா பரிச்சாரக்க பிரத்ய பிரத்யா பிரத்யஸ்ய பிரத்யா இதி மாம் ஸ்மரலோகநாத. ஹரே கிருஷ்ணா. ஆன்லைன்ல யார் ஜாயின் பண்ணிருக்காங்க தெரியுது? ஆன்லைன்ல உங்களுக்கு யாருக்கும் பிரச்சனை இல்லைல்ல? ஒருத்தவங்க ஜாயின் பண்ணிட்டாங்கல்ல, ஏதாவது கம்ப்ளைண்ட்னா சொல்லுங்களா? சாரி மாதா. ஓகே ஓகே, ஸ்வேதா மாதாஜி. ஓகே, ஹரே கிருஷ்ணா. 3 பேர். ஓகே, சொல்லலாமா? மஜ்ஜன்மனா பலம் இதம் மது கைதபாரே மஜ்ஜன்மனா பலம் இதம் மது கைதபாரே மஜ்ஜன்மனா பலம் இதம் மது கைதபாரே மத் பிரார்த்தனியா மத் அனுகிரக ஏச ஏவா மத் பிரார்த்தனியா மத் அனுகிரக ஏச ஏவா. அனுகிரகம்னா மெர்சி. ஓகே, அனுகிரகம் சொல்றோம்ல. மத் பிரார்த்தனியா மத் அனுகிரக ஏச ஏவா பிரத்யா பிரத்யா பரிச்சாரக்க பிரத்யா 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 பரிச்சாரக்க பிரத்யா 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 பரிச்சாரக்க பிரத்யா பிரத்யா பிரத்யஸ்ய பிரத்யா இதி மாம் ஸ்மரலோகநாத பிரத்யஸ்ய பிரத்யா இதி மாம் ஸ்மரலோகநாத பிரத்யஸ்ய பிரத்யா இதி மாம் ஸ்மரலோகநாத மஜ்ஜன்மனா பலம் இதமது கைதபாரே மஜ்ஜன்மனா பலமிதம் மது கைதபாரே மத் பிரார்த்தனியா மத் அனுகிரக ஏச ஏவா மத் பிரார்த்தனியா மத் அனுகிரக ஏச ஏவா பிரத்யா பிரத்யா பரிச்சாரக்க
परिचारक प्रत्यावृत्या तद्वृत्या वृत्या परिचारक प्रत्यवृत्या वृत्तश्च वृत्ता इति मां स्मरलोकनाथा वृत्तश्च वृत्ता इति मां स्मरलोकनाथा हरिणी पढ़ी मज्जन्मना बलमिदं मदगैधवारे मत्प्रार्थन्या मदनुग्रह एष एव वृत्या वृत्या परिचारक वृत्या वृत्या वृत्तश्च वृत्वा इति मां स्मरलोकनाथा मज्जन्मफलमिदं मधुकैटभारे मज्जन्मना बलमिदं मदगैधवारे शानंदनी सेल्फी ऑन पड़ी क्या தெரியும் मत प्रार्थनिया प्रे பண்றது प्रार्थनिया प्रार्थना பண்றோம்ல मत प्रार्थनिया मत अनुग्रह एष एव तद्वृत्या वृत्य परिचारक वृत्य वृत्या वृत्या वृत्ता परिचारक वृत्य वृत्या वृत्या सवृत्या इति मां स्मरलोकनाथा वृत्तश्च वृत्या इति मां स्मरलोकनाथा हसी पढ़ना मज्जन्मना फलमिदं मदगैधवारे मत्प्रार्थन्या मदनुग्रह एष एव तद्वृत्या वृत्या परिचारक प्रत्यवृत्या वृत्तश्च वृत्या इति मां स्मरलोकनाथा मज्जन्मना फलमिदं मदगैधवारे प्रार्थनिया मत्प्रार्थन्या मदनुग्रह एष एव वृत्या वृत्या परिचारक प्रत्यवृत्या वृत्तश्च वृत्या इति मां स्मरलोकनाथा मज्जन्मना फलमिदं मदगैधवारे मत्प्रार्थन्या मदनुग्रह एष एव वृत्या वृत्या परिचारक प्रत्यवृत्या वृत्तश्च वृत्या इति मां स्मरलोकनाथा சேர்ந்து படிக்கிறீங்களா ரெண்டு பேரும் சஹானாவும் ஷீனிஷாவும் ஓகே படிங்க मज्जन्मना बलमिदं मदगैधवारे मत्प्रार्थन्या मदनुग्रह एष एव वृत्या वृत्या परिचारक वृत्या वृत्तश्च वृत्या इति मां स्मरलोकनाथा அர்த்தம் படி அர்த்தம் இல்லையா சரி நான் படிக்கிறேன் படி சேர்ந்து படி எதையும் சேர்ந்து படிங்க அவ்வளோதானே இல்ல இல்ல அர்த்தம் டிரான்ஸ்லேஷன் Madhu and Kaitava, O Lord of the universe, the perfection of my
life and the most cherished mercy you would show me would be for you to consider me the servant of 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 your servant. அது முக்கியம். of your servant. servant of servant of servant of servant of servant of servant of your servant. எவ்வளவு தூரம் போடுறாரு பாரு. ஏதாவது இந்த வாழ்க்கையோட மிகப்பெரிய நோக்கம். ஓகே, இந்த வாழ்க்கையில ஒருத்தருக்கு நோக்கம் இருக்குல்ல. ஒருத்தருக்கு கேட்டாருன்னு சொல்லுவான் ஐ வாண்ட் டு பி கலெக்டர். சின்ன வயசுலேயே நோக்கம் சொல்லுவாங்களா இல்லையா? அக்ராம், நோக்கம் என்ன? வாழ்க்கை நோக்கம் என்ன? ஐ வாண்ட் டு பிகம் டாக்டர், இன்ஜினியர், கரெக்டா இல்லையா? வக்கீல், பெரிய கலெக்டர் ஆகணும், பெரிய ஆள் ஆகணும். இவர் என்ன சொல்றாரு? என்னுடைய பெர்ஃபெக்ஷன், லைஃபோட பெர்ஃபெக்ஷன், வாழ்க்கையோட நோக்கம் என்னன்னா, உன்னுடைய மெர்சி எனக்கு இருந்ததுன்னா, எப்படியாவது அந்த கருணை நீ காட்டணும்னு நினைச்சேன்னா, கிருஷ்ணர் சொல்றாரு என் வாழ்க்கை நோக்கம் இதுதான். எப்படியாவது அந்த கருணையை காட்டணும்னு நினைச்சேன்னா என்னைய உன்னுடைய சேவகனுக்கு 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 சேவகனா வச்சிரு. ஓ லார்ட் ஆஃப் தி யூனிவர்ஸ், உன்னுடைய சேவன் இருப்பான்ல, அவனுடைய சேவனுக்கு சேவகனுக்கு சேவகனுக்கு சேவகனா வச்சிடு. புரிஞ்சுதா? அதாவது என்ன அர்த்தம்னா, என் கனவுல நேற்று கிருஷ்ணன் வந்தான், ரொம்ப நாட்டினோ, எவ்வளவு சேட்டை பண்றான், வினய் திருட்டு ஓடுறான் பாரு, அவனை கம்பை எடுத்து அடிக்க ஓடுறேன் நான். அது சொல்றாங்களா ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் கிருஷ்ணனுக்கும் அவங்களுக்கு. இது கரெக்டா இருக்குமா? கனவுல கிருஷ்ணன் வரானா கிருஷ்ணனை அதட்டிட்டு ஓடுறாங்களாம் இவங்க. இந்த அம்மா சொல்லுது, கதை விடுது. டீ காஃபி நல்லா ஆற்றி குடிச்சிட்டு நைட்ல கனவு வருதான் அந்த அம்மாவுக்கு, ரொம்ப நாட்டினோ, கிருஷ்ணாவை அடிக்க ஓடுறேன் நான் அப்படின்னு. இது கொச்சப்படுத்துது. இவர் என்ன சொல்றாரு? மிகப்பெரிய ஒரு வைஷ்ணவ பக்தர் ஒரு சேவகனுக்கு சேவகனுக்கு சேவனாதான் பாதிக்கிறாரே தவிர கிருஷ்ணாவுக்கு டைரக்டா ரிலேஷன்ஷிப் சொல்லவே இல்லை. யூ கேனாட் கண்ட்ரோல் கிருஷ்ணா. கிருஷ்ணருக்கு ஒரு இன்டிமேட் டிவோட்டி இருப்பாங்க. அந்த இன்டிமேட் டிவோட்டிஸ்க்கு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய பேர் அப்படி கீழே 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 கடைசியில தான் நம்ம வரோமே தவிர அப்படிதான் நம்ம நினைச்சுக்கோம். ஐ எம் டைரக்ட்லி செல்ஃப் மேனிஃபெஸ்டட் குரு, நான் கடவுள் ஆயிட்டேன், இன்னைக்கு நிறைய தவம் பண்ணி நான் கடவுள் ஆயிட்டேன். இல்லை நான் கிருஷ்ணர் அதட்டுறேன், கிருஷ்ணரோட பார்க்குறேன், எனக்கு ஒரே எமோஷனா இருக்கு, கிருஷ்ணர் என் முன்னால வர்றாரு. இதெல்லாம் கதை. ஓகேவா? புரிஞ்சுக்குதா? மிகப்பெரிய பக்தர் எப்ப என்ன சொல்லுவாங்க? I'm the servant of servant of servant of servant of servant of servant அப்படின்றார். எவ்வளவு சர்வன்ட் போட்டுட்டார் பாரு. பிரத்த பிரத்த பரிச்சாரக்க பிரத்த பிரத்யா பிரத்தஸ்ய பிரத்தா இது மாம் ஸ்மரலோகநாதா. இந்த லோகத்துக்கே நாதர் மாஸ்டர், அவருடைய சேவகனுக்கு சேவகனுக்கு சேவனா இருக்கிறேன். இதே மாதிரிதான் சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு. எப்படி சொல்றாரு? கோபி பத்ரு கமலையோ தாசானு தாசா, கரெக்டா இல்லையா? அவர் தாசானு தாசான்னு சொல்றாரு. எல்லா சர்வெண்ட்டுக்கும் சர்வெண்ட் என்றார். பிரித்தியான சர்வெண்ட். ஆமா, அதே ஓகே. அதே தாசானாலும் சர்வெண்ட். எல்லா பக்தர்களுடைய இது நினைப்பு உடையதான் ஒரே மாதிரி தான் இருக்கும். எந்த பக்தரும் நான் டைரக்டா கிருஷ்ணனுக்கு சேவை பண்றேன்னு சொல்லவே மாட்டாங்க. கிருஷ்ணனுக்கு சேவை பண்றதுன்னா அவர் வழியில வர்ற ஒரு மிகப்பெரிய பக்தருக்கு சேவை பண்றதுதான் கிருஷ்ணனுக்கு சேவை பண்றது பரம்பரா. இதனால செல்ஃப் மேடு குருலாம் இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு பிலாசபி. நிறைய பேர் வந்துட்டாங்க இல்லையா, இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்களா இல்லையா, கரெக்டா இல்லையா? எவ்வளவு பேர் இருக்காங்க செல்ஃப் மேடு, அப்படி ரொம்ப அட்ராக்டிவா இருப்பாங்க, யோகா பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பட் தே ஆர் நாட் குருஸ். ஏன் தே ஆர் நாட் குருஸ்? ஏன் அவங்க குரு கிடையாது? ஏன்னா அவங்களுக்கு குரு கிடையாது, அவங்களுடைய குரு கிடையாது. அப்படி குருங்கிறது எப்படின்னா பரம்பரையில வரதான் குரு. தேர் இஸ் எ லிங்க். எப்படி பணம் மேல இருக்குன்னா மாம்பழம் பழுத்துச்சு, கீழே வெளில போகுது, அப்போ ஒரு மேல ஏறிட்டான், பழத்தை பறிச்சு என்ன பண்ணிட்டான், இன்னொருத்தனை கொடுக்குறான், இன்னொரு கலையில உட்காந்துருப்பான்ல, அப்புறம் அடுத்த கலையில உட்காந்துருக்குன்னு கொடுக்குறான். இப்படி கீழே கடைசியில ஒருத்தர் பழத்தை வாங்கிடும். இந்த பழத்துல சேதம் இருக்குமா? சேதம் இருக்காதுல்ல. ஸ்வீட்டா இருக்குமா பழம்? நல்ல ரைப்டு மேங்கோ தானே, சூப்பரா இருக்கும்ல.
ரைப்பண்ட். ஓகே, இதே மாம்பழம் தொப்புனு கீழே வந்ததுன்னா நல்லா இருக்காதுல்ல. அந்த மாதிரி தான் கிளையில அழகா பிடிச்சி ஒவ்வொருத்தரா கொடுக்கறது தான் பரம்பரை. நானே ஆகிட்டேன் அப்படின்னா தட் இஸ் நாட் ரைப்பண்ட், தட் இஸ் டேமேஜ்டு மேங்கோ. புரிஞ்சுதா? இட்ஸ் டேமேஜ்டு பர்சன். அவனை ஃபாலோ பண்ணானா எல்லாம் குழிலாம் விடணும். எனக்கு கனவுல வந்து சொல்றாரு அவர் தான் எனக்கு குரு, இதெல்லாம் வந்து தவறான ஒரு கருத்துக்கள். புரிஞ்சுதா? கனவே வந்து கனவே ஒரு பொய், அதுல ஒரு பொய்யில இன்னொரு பொய். ஆமா, பொய்யில இன்னொரு பொய். அதனால கனவுல எல்லாம் இந்த மாதிரி நடக்கவே நடக்காது. உண்மையிலேயே ஆன்மீக குரு இருக்காங்கன்னா அவங்க பரம்பரையில் வருவாங்க. அவங்க கனவுல வந்தா பரவாயில்ல, யாரோ ஒருத்தர் கனவுல வந்துட்டு எனக்கு சொன்னாரு அப்படின்னு சொல்றது வந்து முழு பொய். ஓகேவா? கரெக்ட். ஓகே. ஸோ அதனால நம்ம ஒரு பக்தர் வந்து எப்பவுமே சேவகனுக்கு சேவனா இருக்கதான் விரும்புவாங்களே தவிர டைரக்டர் மாஸ்டர் ஆகிட்டணும் இல்லை நான் கிருஷ்ணரை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டாங்க. ஓகேவா? புரிஞ்சுதா அந்த கருத்து ஆசினி? ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரேயர் இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ பகவத்கீதை போகலாம். 7.25. ஆமா, எடுத்தாச்சா தேஜஸ்? படிக்கலாமா? நாஹம் பிரகாஷ சர்வஸ்ய நாஹம் பிரகாஷ சர்வஸ்ய யோக மாயா சமாவ்ருதः யோக மாயா சமாவ்ருதः மூடோயம் ந விஜானாதி மூடோயம் ந விஜானாதி லோகோ மாம் அஜமவ்யயம் லோகோ மாம் அஜமவ்யயம் நாஹம் பிரகாஷ சர்வஸ்ய நாஹம் பிரகாஷ சர்வஸ்ய யோக மாயா சமாவ்ருதः யோக மாயா சமாவ்ருதः மூடோயம் ந விஜானாதி மூடோயம் ந விஜானாதி லோகோ மாம் அஜமவ்யயம் லோகோ மாம் அஜமவ்யயம். ஆசினி இல்ல இல்ல, இது ஸ்லோகம் படிச்சு அதுக்கப்புறம் அர்த்தம் படிக்கலாம். நாஹம் பிரகாஷ சர்வஸ்ய யோக மாயா சமாவ்ருதः மூடோயம் ந விஜானாதி லோகோ மாம் அஜமவ்யயம். ஷஹானம் ஸ்ரீனிஷா. நாஹம் பிரகாஷ சர்வஸ்ய யோக மாயா சமாவ்ருதः மூடோயம் ந விஜானாதி லோகோ மாம் அஜமவ்யயம். ஹரணி நாஹம் பிரகாஷ சர்வஸ்ய யோக மாயா சமாவ்ருதः மூடோயம் ந விஜானாதி லோகோ மாம் அஜமவ்யயம். தேஜஸ் நாஹம் பிரகாஷ சர்வஸ்ய யோக மாயா சமாவ்ருதः மூடோயம் ந விஜானாதி லோகோ
लोको मामजमव्ययम् संतोष ओके नाहं प्रकाश सर्वस्य योगमाया समावृतः माया समावृतः मूढोऽयं नाभिजानाति लोको मामजमव्ययम् नाहं प्रकाश सर्वस्य योगमाया समावृतः मूढोऽयं नाभिजानाति लोको मामजमव्ययम् पढ़ी I never manifested to unintelligent. For them, I am covered by my intelligent potency, and therefore they do not know that I am unborn and infallible. Okay. நான் வந்து முட்டாளுக்கும் அறிவில்லாதவனுக்கும் எப்பயுமே தென்பட மாட்டேன். கிருஷ்ணன் சொல்றாரு. கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? முட்டாளுக்கும் புலப்பட மாட்டேன். புரிஞ்சுதா? இனி புரிஞ்சிக்க முடியாது அவங்களால. ஓகே, ஏன்னா அவங்களுக்கு வந்து நான் வந்து ஃபுல்லா கவர் பண்ணிடுறேன். என்னுடைய அந்தரங்க சக்தி யூஸ் பண்ணி அவங்கள ஃபுல்லா கவர் பண்ணிடுறேன். ஆமா, அதனால அவங்க வந்து என்னுடைய நேச்சரை பத்தி தெரியாது. அவர் நேச்சர் என்ன? அன்பான், அவர் பெறப்பெற்றவர், இன்ஃபாலிபிள், அவர் கீழே விழக்கூடியவர் கிடையாது. நம்ம தான் ஃபேலிபிள், தவறு பண்ணக்கூடியவங்க. இஸ் இன்ஃபாலிபிள். ஓகேவா? ஆனா அவருடைய நேச்சர் வந்து யாருக்கு தெரியாது? முட்டாள்களுக்கும் அறிவில்லாதவங்களுக்கும் தெரியாது. கிருஷ்ணனை சொல்லிடுறார். ஓகே, கிருஷ்ணனை திட்டிறார், மூடா அப்படின்னு சொல்லிடுறார். ஓகே, அதான் மூடா ரெண்டுமே ஃபூலிஷ் அண்ட் இன்டெலிஜென்ட். அதான் ஓகே, மூடாஸ். ஸோ அந்த மாதிரி மூடங்களுக்கு வந்து நான் வந்து தெரிய மாட்டேன், என்னைய மனுஷங்க நினைச்சுப்பாங்களாம். இன்னொரு ஸ்லோகத்தை சொல்றாருல்ல, அது என்ன ஸ்லோகம்? சொல்லவா? தொடக்கத்தை சொல்லிட்டா? அவஜானந்தி மூடா மானுஷிம் தனுமாசிதம் பரம் பாவமஜானந்தோ மம பூத மகேஸ்வரம். நான் இந்த உலகத்துக்கு வரும்போது நீ ஒரு மனிதன் நினைக்கிற வந்து யாரு? ஒரு மூடா, முட்டா. கிருஷ்ணா சொல்றார், நான் எப்ப வந்து இந்த உலகத்துக்கு வரும்போதெல்லாம் என்னைய சாதாரண மனுஷன் நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் எப்படி? மூடாஸ். ஓகே, ஆனா கிருஷ்ணர் வந்து இஸ் நாட் ஆர்டினரி பர்சன் லைக் அஸ். ஏன்னா கிருஷ்ணனுடைய பாடிக்கு நம்ம பாடிக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஸ்பிரிச்சுவல். ஓகே, சோல். அப்புறம் நம்ம பாடி எப்படி? நம்ம பாடி முதல்ல ஒன்னா கம்பேர் பண்ணுவோம்ல. நம்ம பாடி எப்படி? என்னது 5? எல்லாரும் சொல்லலாம், எல்லாருக்கும் வாய்ப்பு. எர்த், ஃபயர், ஏர், ஈத்தர். ஓகே, இது 5 பாடி 5 சேர்ந்தது மட்டும்தான் நம்ம விடலாம். மைண்ட், ஈகோ, இன்டெலிஜென்ஸ். மைண்ட், இன்டெலிஜென்ஸ், ஈகோ, இந்த 3 சேர்ந்து சட்டில் பாடி. அதுவுமே நம்ம உடல்ல இருக்கு. ஓகே, சட்டில் பாடியும் இருக்கு, கிராஸ் பாடியும் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் பாடி லெவல் டிஃபரன்ஸ். அப்புறம் வேற டிஃபரன்ஸ் கிருஷ்ணருக்கும் நமக்கும் என்ன டிஃபரன்ஸ்? என்னென்ன மோட்ஸ்? 3 மோட்ஸ் என்னது? சொல்லணும், எல்லாரும் சொல்லட்டும். ஓகே, நீ ஒன்று சொல்லணும், எல்லா பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லு. மோட் ஆஃப் பேஷன். இந்த 3 குணங்களும் சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இந்த 3 குணங்களும் நம்மளை வந்து ஆட்டி படைக்கும். ஆனா கிருஷ்ணர் இங்க வரும்போது கிருஷ்ணரை வந்து இது வந்து அஃபெக்ட் பண்ணவே செய்யாது.
கிருஷ்ணர் அந்த மூணு ஆமா, அதுக்கு மேல இருக்கிறார் டிரான்ஸ்ஜெண்டர். ஓகே, இது வந்து மோட்ஸ் லெவல்ல. வேற என்ன டிஃபரன்ஸ் கிருஷ்ணருக்கும் நமக்கும்? சொல்லிட்டோம். அத்தியாத்மிகா. வெரி குட். இந்த 3 ப்ராப்ளம் யாருக்கு இருக்கு? கிருஷ்ணருக்கு இருக்கா? கிருஷ்ணருக்கு இந்த 3 ப்ராப்ளம் கிடையாது. அடுத்தவங்களால வர துன்பங்கள், அத்தியாத்மிகா வந்து நம்மளாலே வர துன்பங்கள், அடுத்தவங்களால வர துன்பங்கள், அதிபௌதிகா, அதிதேவிகா, டெமிகாட்ஸ்ல வர்ற துன்பங்கள். இது வந்து யாருக்கு தான் இருக்கு? நமக்கு தான். கிருஷ்ணர் கிடையாது. கிருஷ்ணருக்கும் நமக்கு என்ன டிஃபரன்ஸா? பர்த், டிசீஸ். யாருக்கு இருக்கு? கிருஷ்ணருக்கு இருக்கா? கிருஷ்ணர் கிடையாதுல்ல? கிளாப் பண்ணலாமா சகனாவுக்கு? சூப்பர். ஓகே, நல்லா நீ எழுதினியா? அதை சொல்லி கொடுத்தாங்களா உனக்கு? சொல்லி சரி, பரவாயில்ல. வெரி குட். ஓகே, இந்த 4 ப்ராப்ளம் வந்து நமக்கு தான் இருக்கு, கிருஷ்ணன் கிடையாது. ஓகே, அப்புறம் வேற என்ன டிஃபரன்ஸ் கிருஷ்ணாவோட பாடிக்கும் நம்ம பாடிக்கும்? கிருஷ்ணா வந்து நம்ம ஃபேலியபிள். கிருஷ்ணர் வந்து தவறு பண்ண மாட்டார். நம்ம இன்ஃபேலியபிள். சார்வதி மாதாஜி என்ன சொல்லியிருக்காங்க? Krishna body is eternal, spiritual, transcendent, and our body is temporary. டெம்பரவரி. ஓகே, நம்ம பாடி டெம்பரவரி. ஓகே, நம்ம பாடி டெட்ல ஆகும்ல, ஆனா அவர் பாடி எப்படி கிடையாது? எட்டர்னல். அப்புறம் வேற டிஃபரன்ஸ்? அந்த ஆப்லன்சஸ் வந்து கிருஷ்ணாக்கு ஃபுல்லா இருக்கும். நமக்கு வந்து என்னென்ன ஆப்லன்ஸ்? வெல்த், நாலேஜ், பியூட்டி, ஃபேமஸ், ரினன்சியேஷன், ஸ்ட்ரென்த். இது எந்த 6 விதமான அப்ளையன்சஸ், ஐஸ்வர்யங்களும் கிருஷ்ணர்கிட்ட முழுமையா இருக்கு. நம்மகிட்ட எப்படி இருக்கு? 6மே இருக்காது நம்மகிட்ட. அதுல ஏதாவது ஒண்ணு கொஞ்சோண்டு இருக்கலாம். கரெக்டா இல்லையா? ஸோ இது நம்ம வேற என்ன டிஃபரன்ஸ் கிருஷ்ணருக்கு நமக்கும்? இப்போ நம்மளே எவ்வளோ டிஃபரன்ஸ் பார்த்துட்டோம். இப்போ யாராவது நான் தான் கடவுள்னா என்ன சொல்றது? அவனை இஸ் அ மூடா. கரெக்ட். கிருஷ்ணர் ஸ்ட்ரென்த்னா இந்த சுண்டு வரல என்ன பண்ணாரு? ஒரு பெரிய மலையவே தூக்குறாரு. கோவர்த்த மலையை தூக்குறாரு. அந்த மலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிட்டே வருமா வருஷம் வருஷம். அவர் தூக்கும்போது எவ்வளோ பெருசாக தூக்கும் அது. அதை சுண்டு வரல தூக்குறாரு. நம்மளால தூக்க முடியுமா? லெஃப்ட் ஹேண்ட் சுண்டு வரல தூக்குறாரு. பெரிய பெரிய பிளானட் எல்லாம் அப்படியே ஏர்ல மறக்க விட்டாரு. நம்ம ஏரோப்ளைன் விடுறோம், அதுக்கு ஃபியூல் இல்லைன்னா கீழே வந்துடும். பூமிக்கு ஏறிக்க அது ஃபியூல் போட்டு பார்த்துருக்கீங்களா? இல்லை ஏர் அடிக்கிறோமா டயருக்கு? பூமி டயருக்கு இல்லை கரெக்டாக ஓடணும், பறக்கணும், ஒன்றும் கிடையாது. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. கரெக்டா இல்லையா? இது கிருஷ்ணாவோட கிரியேஷன். கிருஷ்ணா இஸ் கம்ப்ளீட் அண்ட் பர்ஃபெக்ட். கரெக்டா இல்லையா? we are incomplete now. why we are incomplete? ஆமா, கான்ஸ்டிடியூஷன் பொசிஷன் என்ன? கரெக்ட். நம்ம இன்கம்ப்ளீட்டா இல்லையா? ஒத்துக்கிறோமா இல்லையா? இன்கம்ப்ளீட்டா என்ன? கம்ப்ளீட்னா ஹாப்பியாவே இருப்பாங்க, எல்லாம் சாட்டிஸ்ஃபைடா இருப்பாங்க, அதான் கம்ப்ளீட். நம்ம இன்கம்ப்ளீட்டா கம்ப்ளீட்டா? அதை முதல்ல புரிஞ்சுக்கணும்ல. நம்ம இன்கம்ப்ளீட் தான். நம்ம ஏன் இன்கம்ப்ளீட்டா இருக்கோம்? நீ சொல்லிட்ட. அப்புறம் அதான் ஏன் இன்கம்ப்ளீட்டா இருக்கவங்கன்னா கொஸ்டின். என்னோட கொஸ்டின் நீ டிஃபைன் பண்ற. நீ ஏன் அப்படி இருக்கிறோம்? நீ சொல்லிட்ட, எவ்வளோ முடிஞ்சிச்சு. Because we are not thinking as soul. We are not thinking as soul. அப்புறம் வேற பாயிண்ட் என்ன? சந்தோஷ் சொல்லிட்டான், ஹாசினி சொல்லிட்டான். அப்புறம் வேற என்ன பாயிண்ட்? why we feel incomplete? நம்ம பண்ண கர்மாவை நான் அனுபவிக்கிறோம். வேற என்ன? கரெக்டா சொல்லணும். நம்ம ஈஸ்வரபனிஷத் ஃபர்ஸ்ட் இதுல பார்த்தோம்ல, ஓம் போடணும் மத போடணும் விதம் நான் இருக்கா? அதுல என்ன சொல்லு? அவங்களுக்கு தெரியல என்ன ஆன்சரு? நம்ம பாட்டன் பார்சல் நம்ம வேலையை பண்ணல. அதான் அவனு சொன்னான் கான்ஷியல் பொசிஷன் பண்ணலனா. அது என்ன? நம்ம என்ன பண்ணல? ரியலைஸ் பண்ணல. ஓகே, வேற என்ன? லவ் அண்ட் சர்வீஸ் பண்ணல. யாருக்கு பண்ணல? கிருஷ்ணருக்கு பண்ணல. அந்த பக்தி சேவை பண்ணாதனால நம்ம இன்கம்ப்ளீட்டா ஃபீல் பண்றோம். ஓகேவா? வேற என்ன டிஃபரன்ஸ்? 4 விதமான குறைபாடுகள் நம்மகிட்ட இருக்கு. என்னென்ன குறைபாடுகள்லாம் இருக்கு நம்ம கிட்ட? இம்பெர்ஃபெக்ட் சென்சஸ். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? குறைபாடுள்ள பலன்கள் ரொம்ப தூரத்துல பார்க்க முடியாது, ரொம்ப பக்கத்துல இருக்கிறத பார்க்க முடியாது. கரெக்டா? இது ஒரு எக்ஸாம்பிள்.
அப்புறம் ஃபர்ஸ்ட் முடிஞ்ச அப்புறம் cheating சீட்டிங் ப்ரொபென்சிட்டி, மற்றவங்களை ஏமாற்ற குணம் இருக்கா இல்லையா? எல்லார்ட்டையும் இருக்கு. அப்புறம் committing mistakes தவறுகள் பண்ணக்கூடிய ஒரு டெண்டன்சி. எல்லாருமே ஓகே, எல்லாருமே தவறுகள் பண்ணுவாங்க. நீ சொல்லாத, இனிமே போதும், 3 பாயிண்ட் சொல்லிட்டேன். தவறுகள் பண்ணக்கூடிய குணம். இப்போ 4வது என்ன இருக்கு? மிச்சம் என்னது? 4வது illusion, மாயையில் இருக்கிறது. இந்த 4 விதமான குறைபாடுகளும் நம்மகிட்ட இருக்கு. கிருஷ்ணாட இருக்கா? இது கிருஷ்ணாட இருக்கா? என்ன சொன்ன? imperfect senses, Imperfect senses, committing mistakes, committing mistakes, cheating propensity, illusion. illusion. இது 4 குறைபாடுகளும் நம்மகிட்ட இருக்கு. ஆனா கிருஷ்ணகிட்ட கிடையாது. இல்லுஷன்னா நான் மாயையில் இருக்கேன்னு அர்த்தம். அறியாமை நான் எவ்வளவு சொன்னாலும் நான் தான் இந்த பாடி நினைக்கிறது இல்லுஷன். ஓகே, சண்டை போடுறோம்ல, இது ஏன் பேட்டு, ஓம் பேட்டு, ஏன் பேட்டு, ஓம் பேட்டு, மண்டையை உடச்சிக்கிறானா இல்லையா? இது இல்லுஷன். Akshaya is correct point. Krishna is a master and we are the part and parcel of Krishna. Krishna is a master, we are the part and parcel of Krishna. Mamayivamso jeevaloke jeevabhuta sanatana. Very good point. Another point is we feel incomplete because we didn't do devotion service to Krishna. Very good. Okay, வேற என்ன டிஃபரன்ஸ் இருக்கு கிருஷ்ணாவுக்கு நமக்கும்? அவ்வளவுதானா? சச்சிதானந்த விக்கிரகம். ஓகே, அவருடைய பாடி வந்து சச்சிதானந்த விக்கிரகம். அவரும் விக்கிரகம் தான், அவருக்கு உருவம் இருக்கு. அவருடைய உருவம் வந்து எட்டர்னல், பிளிஸ்ஃபுல், நாலேஜபிள், ஃபுல்லி நாலேஜபிள். நம்ம பாடி அப்படி கிடையாது. ஓகே, அப்புறம் வேற என்ன டிஃபரன்ஸ் கிருஷ்ணருக்கு நமக்கும்? அது பார்த்துட்டோம். அப்புறம் அவ்வளோதானா? கிளாஸுக்கு போகலாமா? அது ஓகே. அவருக்கு இப்போ டிஃப்ரெண்ட் பொட்டன்சிஸ் இருக்கு. கரெக்டு. அவருடைய எனர்ஜிஸ் அன்லிமிட்டட். நமக்கும் எனர்ஜி இருக்கு, பட் நம்மளோட எனர்ஜிலாம் லிமிட்டட். அப்புறம் வேற என்ன டிஃபரன்ஸ் கிருஷ்ணாக்கு நமக்கும்? கிருஷ்ணா இஸ் இன்ஃபைனைட், we are finite. கிருஷ்ணா வந்து அன்லிமிட்டட். சேத்தனானா அவர் வந்து பகவான், அதாவது ஒரே உயிரினம் தான். நித்தியானாம் சேத்தனானாம் ஒரே ஒருத்தர் தான் எல்லாருக்கும் என்ன பண்றாரு? பொருட்கள் வழங்குறாரு. கரெக்டா இல்லையா? நமக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாத்தையுமே யார் வழங்குறா? கிருஷ்ண பத்திரம் தான். நம்ம எல்லாம் we are dependent on கிருஷ்ணா. ஓகே, கிருஷ்ணா வந்து எந்த ஆர்கன்ஸ் வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம். நம்மனால வெரி குட். கண்ணால பார்க்க மட்டும் தான். கிளாப் பண்ணுங்களேன். சூப்பர். அது என்ன ஸ்லோகம்? பிரம்ம சமயத்தில் சொல்லியிருக்காங்களா? அது என்ன ஸ்லோகம்? எஸ் எஸ் பந்தி சக்தி பாந்தி கலயந்தி சிரம் ஜகந்தி ஆனந்த சின்மய சுதஜ்வல விக்கிரஹஸ்ய கோவிந்தமாரி புருஷம் தமஹம் பஜாமி. அவருடைய ஒரு பார்ட்ஸும் இன்னொரு பார்ட்ஸோடைய வேலையை பார்க்கும். எந்த பார்ட்ஸ் மேலே வேலை பார்க்கலாம். நம்ம கண்ணை வச்சு நடக்க முடியுமா? அவரால் பண்ண முடியும். சூப்பர் பாயிண்ட். எது படிச்சியா நீ? நம்ம கிளாஸ்ல கேட்டதானா? சூப்பர். Sweta Mataji. Krishna is unlimited, but our body is temporary and depend on our Krishna. வெரி குட். ஓகே, ஸோ அவர் எப்பயுமே எங்காவே இருப்பாரு. நவ யவனம். இந்த மாதிரி நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு கிருஷ்ணருக்கு. கடவுளுக்கு நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு. we are servants. கரெக்ட். அதனால யாராவது ஒருத்தர் தன்னை கடவுள்னு சொன்னாங்கன்னா அவங்க யார்? அது அவங்க டாக். he is not god, he is திரும்பி போடணும். காடு டாக், god காடு, dod டாக். புரிஞ்சுதா? யாரு கிருஷ்ணனுடைய பிளேஸை பிடிக்கிறதுக்காக போறாங்களோ they are called டாக். புரிஞ்சுச்சா? மனசுல ஆழமா பதிய வச்சுக்கணும். ஓகே, ஸோ போனோட்டம் கதை எதுல முடிச்சோம்? சிவாவா? அது வந்து எட கதை. சால்வா எங்க முடிச்சோம்? சால்வா கதைய கரெக்ட். பிரத்யும்னா வந்து டியூமன், சால்வாவுடைய தளபதி, கமாண்டர் இன் சீஃப் என்ன பண்றான்? ஒரு கிளப்பை வச்சு அடிச்சிடறான். பிரத்யும்னா என்ன பண்றான்? அப்படியே மயங்கி விழுந்த உடனே அவனுடைய தேர் சாரதி என்ன பண்றாருன்னா அப்படியே பூ போல அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போயிறாரு. ஏன்னா சுத்தி எனிமீஸ் இருக்கிறதுனால கொன்றுவாங்கன்னு தெரிஞ்சு அப்படி பூ போல கொண்டு போய் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அவருக்கு முழிப்பு வருது பிரத்யும்னாவுக்கு. ஆமா, ரொம்ப கோவம் வந்தது அவருக்கு. ஏன் இப்படி நீ கொண்டு வந்தீங்க?
நம்மளுடைய பரம்பரையிலே இப்படி நடக்கலையே, எல்லாம் நீ எல்லாம் கேலி பண்ணுவாங்க, நீங்க இப்படி பண்ணிக்க கூடாது, மிகப்பெரிய பாவம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி திட்டினோடனே அந்த சாரதியை சொல்வாரு, இல்லை நான் அப்படி ஒன்றும் பண்ணல, என்னுடைய கடமையை தான் நான் செஞ்சேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில உங்களுக்கு கான்சியஸ்னஸ் போன நிலையில வந்து உங்களுடைய எதிரிகள்லாம் வந்து உங்களை வந்து அழிச்சிருவாங்க, அதனால உங்களை காப்பாத்துறதுக்கு வழி இல்லாம இந்த தேரை நான் ஓட்டிட்டு இருந்தேன், அதான் என் கடமை தான் நான் பண்ணேனோடனே சரி வா திருப்பி போகலான்னு சொல்லி பிரத்யும்னனும் அந்த தேரோட்டி ஓட்டுறாரு தேரை. பிரத்யும்னன் போர்க்காதுக்குள்ள வராரு. போர்க்களம் பயங்கரம் நடக்குது. சால்வா, டியூமன் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. பயங்கரம் நடந்த உடனே பிரத்யும்னனுக்கு ரொம்ப கோவம். அவன் என்ன பண்றான், 8 arrows எடுத்து விடுறான். யார் மேல விடுறான்? டியூமன் மேல விட்ட உடனே டியூமன் ஃபர்ஸ்ட் சேரிட்டில விடுறாரு, ஹார்சஸ்ல விடுறாங்க. தேர்லாம் வருவான் டியூமனும், ஹார்சஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு இல்ல டியூமன் வந்து இவ்வளவு வருவான். ஏரோப்ளேன்ல வந்து சால்வா. ஓகே, சிசுபாலோட ஃப்ரெண்டு சால்வா. ஓகே, மாயான்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஆமா அவன் வந்து பெரிய அரக்கன். அவன் வந்து ரொம்ப டெக்னாலஜி ரொம்ப தெரியும். நம்ம இருக்கிற டெக்னாலஜியோட சூப்பரா அவனுக்கு தெரியும். அந்த அயன் இருக்குல்ல, அயன் அதுலயே பண்ணியிருப்பான். அந்த பிள்ளைனை வந்து யாரும் தாக்க முடியாது, அவ்வளோ மறைஞ்சிடும், உடனே இன்விசிபிள் ஆயிடும். அந்த மாதிரி ஒரு பிளேன் பண்ணி கொடுத்துருப்பான். அந்த மாதிரி இருட்டா கிரியேட் பண்ண முடியும் அதை வச்சு, புரியுதா? சரி, இந்த மாதிரி இதில் வந்து ஃபால்வா வந்து ஃபைட் பண்ணுறான். இப்போ பிரத்யும்னா வந்து 8 ஆரோ போட்டவுடனே அந்த 8 ஆரோவுடைய வேகத்தை தாங்க முடியாம இந்த டியூமன் இருக்கான்ல அதில் இறந்துடுறான். ஓகே, இப்போ வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ வந்து கோவம் வந்துச்சு பிரத்யும்னுக்கு, பவர்ஃபுல் ஆரோஸ் போடுறான். ஓகே, போட்ட உடனே டியூமன் இறந்துறாரு. இப்போ கிருஷ்ணருக்கு வந்து சேதி வந்தது. கிருஷ்ணர் எங்க இருக்கிறாரு? இந்த பிரசால இருக்காரு. என்ன பண்ணாரு இந்த பிரசால? ராஜசூயம் இங்கே முடிஞ்சிருச்சு. இதுலதான் வந்து சிசுபாலனை வந்து வதம் பண்ணி இருக்கிறாரு. சிசுபாலன் என்ன பண்ணுவான்? சிசுபாலன் என்ன பண்ணுவான்? 100 times கிருஷ்ணாவை திட்டிகிட்டே இருப்பான். ஒரு வரம் கொடுத்திருப்பார் கிருஷ்ணர் அவங்களுடைய அம்மாவுக்கு. அதாவது சின்ன வயசுல வந்து சிசுபாலனை பார்க்கறதுக்கு வீட்டில் வரும்போது அவங்க அம்மா சொல்லுவாங்க, இந்த மாதிரி யார் இந்த குழந்தைய கையில் எடுக்கிறாங்களோ அந்த குழந்தையோட 3வது கண்ணு மறைஞ்சிரும். ஏன்னா அந்த பையனுக்கு 3 கண்ணு இருக்கும். இவன் அத்தை தானே, அத்தை வீட்டுக்கு வந்திருப்பான். யார் வந்திருக்கான்? கிருஷ்ணன் வந்து அந்த குழந்தைய தூக்கும் போது அந்த 3வது கண்ணு மறைஞ்சிடும். உடனே அவங்க பார்ப்பாங்க, அடடா இவன் வந்து நம்முடைய பையன் வந்து கிருஷ்ணர் கையால் இறந்துருவானோடனே அந்த அம்மா வந்து கிருஷ்ணர்கிட்ட ப்ரே பண்ணுவாங்க, இந்த மாதிரி என் குழந்தைய வந்து நீ தயவுசெய்து கொண்டுடக்கூடாதுன்னு சொன்ன, அது முடியாதம்மா அப்படின்னு சொல்லுவான். அப்போ சொல்லுவாங்க, சரி 100 தடவை நீ பொறுத்துக்கோ, அவன் பண்ணுற தவிர 100 தடவைக்கு மேலே பண்ணானா நீ அவனை கொண்டுடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 100 தடவை நான் பொறுத்துக்கிறேன்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்துருவான். ஆமாம். அப்போ இந்த மாதிரி ஒரு ராஜசூய நக்கியம் நடக்கும்போது இந்த சிசுபாலன் என்ன பண்ணுவான்? கிருஷ்ணரை கண்ட மாதிரி திட்டுவான். அவர் கவுண்ட் பண்ணிட்டே இருப்பார், 1 2 3 எல்லாம். அங்கே உள்ள டிவோட்டிஸ்க்கெல்லாம் கோவம் வரும். பீமசேனெல்லாம் கண்ணெலாம் ரெட் ஆகிடும். கிருஷ்ணரை இப்படி சொல்லிட்டாரேன்னு சொல்லி அர்ஜுனனுக்கு பயங்கரமாக கோவம் வரும். எப்படினா அம்ப போடலான்னு சொல்லி ரெட்டியாக இருப்பான். பீஷ்மர் தடுத்துட்டு இருப்பாரு, போகாதீங்க, வேணாம், சண்டை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. பீஷ்மருக்கே கடைசியில் கோவம் வந்துடும். யுதிஷ்டர் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் கோவத்தில் இருப்பான், கிருஷ்ணர் இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு. அப்போ 100 தடவை முடிஞ்ச உடனே கிருஷ்ணருடைய கையிலேருந்து சக்கர ஆயுதம் வந்து ரிலீஸ் ஆகி அது வந்து நேர போய் சிசுபாலனுடைய கழுத்தை வெட்டி சிசுபாலன் இறந்துடும். ஓகே, ஸோ இது நடந்துட்டு இருக்கு. இங்கே ராஜசூய இங்கே முடிஞ்சிச்சு. கிருஷ்ணர் வந்து யுதிஷ்டர் மகாராஜா கொஞ்ச நாள் இருந்துட்டு போங்கன்னா கிருஷ்ணன் அங்கே உட்கார்ந்துருக்கிறார். இப்போ கிருஷ்ணனுக்கு செய்தி வருது, இந்த மாதிரி நம்ம துவாரக நகரத்தை வந்து சால்வா வந்து முற்றுகையிட்டு அதை வந்து பயங்கரமாக அழிச்சிட்டு இருக்கான். ஆமாம், அதனால சீக்கிரம் வாங்கன்னு சொன்ன உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு கிளம்புறாங்க. கிருஷ்ணர் பலராமன் கிளம்புறாங்க. அப்போ கிருஷ்ணன் நினச்சிக்கிறாரு, சரி சிசுபாலனுடைய ஆட்கள் தான் வந்து நிச்சயமாக துவாரக சிட்டியை வந்து இந்த மாதிரி அழிச்சிட்டு இருப்பாங்க, ஏன்னா சிசுபாலன் இங்கே இறந்துட்டான், அதனால அவனுடைய ஆட்களை வந்து அவனை இது பண்ணுவாங்க சொல்லிட்டு டக்குன்னு கிருஷ்ணர் பலராமன் கிளம்புறாங்க. கிருஷ்ணனுடைய சேரிட்டர் பேர் என்ன? தேர்ப்பாகன் பேரு தாருகா.
ஓகே, தாருகா கூட்டு கிளம்புறாங்க. நேர கிருஷ்ணர் போறாரு. போன பலராமரை வந்து முக்கியமான இடத்துல நிப்பாட்டுறாரு. ஏன்னா அந்த இடத்துல நிப்பாட்டினாதான் சால்வாவால துவாரைக்குள்ள போக முடியாது. இல்லை துவாரைக்குள்ள போன என்ன ஆகும், அவங்களுடைய அம்மா அப்பா இருக்காங்க இல்லையா, யாருடைய அம்மா அப்பா, கிருஷ்ண பலராமர் அம்மா அப்பா இருக்காங்கல்ல, தேவகி வசுதேவா, அவங்கள கைப்பற்றிடுவான். அதனால முக்கியமான இடத்துல பலராம நிப்பாட்டிட்டு கிருஷ்ணர் வந்து நேர சால்வாவை எதிர்கொள்றதுக்காக போவார். ஓகே, பலராம்ஜி முக்கியமான இடத்துல இருக்கார். பலராம்ஜி யாராவது ஜெயிக்க முடியுமா? யாராலையும் பலராம்ஜி ஜெயிக்க முடியாது. ஓகே, அவர் ஒரே கையிலேயே எல்லாத்தையும் அடிச்சிருவார். ஒரு யமுனை வந்து ரொம்ப பிரச்சனை பண்ண உடனே யமுனை இங்க வான்னு சொன்னா வரல, யமுனை அது பாடு ஓடிட்டே இருக்கு. யமுனை நதி இருக்கு இல்லையா, அவர் ஓடிட்டு இருக்கோம். கரெக்ட். அவர் வந்து இங்க வா நான் பிளே பண்ணணும்னு சொல்லுவார், வராது. உடனே அவர் என்ன பண்ணுவார், அவருடைய இது இருக்குல்ல, பேர் என்ன, பிளவ், தமிழ் என்ன சொல்லுவாங்க, கலப்பை தானே. ஆமா, அது ஏற்பை கலப்பை, அதை எடுத்து ஒரு அடி அடிச்சு யமுனையே தூக்குவார். அப்பதான் அஸ்தினாபுரத்தை அப்படி இருப்பார். அதனால ரொம்ப பலசாலி. ஓகே, ஸோ இந்த பலராம் என்ன பண்ணுவார்னா அங்கே ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன்ல வந்து நிற்கிறாரு. கிருஷ்ணனை பேர நேராக சால்வாங்கிட்ட போறாரு. சால்வா அந்த சிவன் கொடுத்தார் இல்லையா, அந்த ஏரோப்ளேன்ல இருந்துட்டு அப்படி கிருஷ்ணரை பார்த்து அட்டாக் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கிறான். நிறைய ஆரோஸ்லாம் கிருஷ்ணன் மேலே விடுறான். ஓகே, பயங்கரமான வெப்பன்ஸ்லாம் அந்த ஏரோப்ளேன்லேருந்து விடுறான். கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய அம்புகளை வந்து யூஸ் பண்ணி ஒரு 16 அம்புகளை யூஸ் பண்ணி அவனுடைய ஆயுதங்கள் எல்லாம் சிதைச்சிடுறார். இந்த சால்வாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. அவன் என்ன பண்றான், அவன்கிட்ட ஒரு ரொம்ப பவர்ஃபுல் கிளப் இருக்கு. என்ன இருக்கு கிளப்னா தெரியுமா, கதா, அனுமான் வச்சிருப்பார்ல, அதான் கிளப், ரொம்ப பவர்ஃபுல். அதை எடுத்து ஓங்கி அடிப்பான் கிருஷ்ணர். கிருஷ்ணர் அடிச்ச உடனே, அவர் இடது பக்கம் அடிச்ச உடனே சால்வா என்னாச்சு மிஸ் பண்ணியா, சால்வா அடிச்ச உடனே கிருஷ்ணருக்கு வந்து இடது பக்கம் உள்ள அடி வாங்கி அந்த சாரங்கா போ இருக்கும்ல, கிருஷ்ணா வச்சிருக்க போ, வில்லு, அம்பு, அது என்ன ஆச்சுன்னா அந்த வில்லு வந்து கீழே விழுந்துடும். சாரங்கா போ கீழே விழுந்துடும். உடனே இந்த சால்வாவுக்கு கர்வம் வந்துடும். பாத்தியா, நீ தெரியாதனமா எங்க கிட்ட மோதிட்ட. சால்வா சொல்றான், தெரியாதனமா நீ என்னுடைய ஃப்ரெண்டு சிசுபாலனை கொண்டுட்ட. இப்ப பாரு ஒரு நிலைமை, யார் உன்னை காப்பாற்ற போறாங்க? ஏன் ஒரு அடியிலேயே உன்னுடைய அம்புக்கு வில்லு கீழே விழுந்துச்சு பாரு அப்படின்னு சிரிப்பான் சால்வா. அவன் பயங்கரமா ஜெயிச்ச மாதிரி அவனுக்கு ஒரு கர்வம், பயங்கரமா ஹீரோ மாதிரி பேசுவான். அப்ப டெமிகாட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க மேலே இருந்து, ஓ என்னாச்சு, கிருஷ்ணனுடைய அம்புக்கு வில்லு கீழே வந்துருச்சு, ஒன்னும் ஆகாதுங்கிறது நமக்கு தெரியுது. ஆனா அந்த போர்க்களத்துல அதெல்லாம் பார்க்க முடியாதுல்ல, கீழே விழுந்துருச்சு அப்படின்னு டெமிகாட்ஸ்லாம் வருத்தப்படுவான். அடா என்ன கிருஷ்ணனே தோக்குற மாதிரி ஆயிட்டாரே. பக்தன் என்னைக்குமே டவுட் பண்ண மாட்டான். பியூர் டிவோட்டிஸ்க்கு டவுட்டே வராது, கிருஷ்ணாவோட பாடி எனக்கு தெரியும். ஆனா கொஞ்சம் டெமிகாட்ஸ் வந்து கொஞ்சம் இந்த பியூர் டிவோட்டிஸ் லெவலில் கிடையாது. ஓகே, அவங்க டிவோட்டிஸ், அவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ கிருஷ்ணன் தோக்க போறாரா அப்படின்னு அலஸ்பாங்க. அலஸ்னா தெரியல இங்கிலீஷ்ல, அலாஸ் ஐயோ போச்சே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னோடனே கிருஷ்ணன் பார்ப்பாரு, ஏண்டா அவன்கிட்ட சும்மா விளையாண்டா நீ ஓவரா பேசுறான்ட்டு அவர் என்ன பண்ணுவாரு, அவருடைய கிளப்பை வச்சு ஓங்கி ஒரு அடி அடிப்பார். அவ்வளவுதான், முடிஞ்சுதான் அவன் ரத்தம்லாம் கக்க ஆரம்பிச்சிருவான். இதுமேல என்ன நம்ம கிருஷ்ணன் இன்னொரு அடி அடிச்சா நம்ம தாங்க மாட்டோம், டக்குன்னு மறைஞ்சிடுவோம். அவனுக்கு அந்த ஏரோப்ளைன் இருக்குல்ல, அந்த ஏரோப்ளைன்ல மறைஞ்சிடுவான். அடி இனிமே வாங்கக்கூடாதுன்ட்டு மறைஞ்சிடுவான். கிருஷ்ணன் பாப்பாரு ஆளை காணும், ஓடியே போயிட்டான். அவன் என்ன பண்ணுவான்னா ஓடுறது மட்டும் இல்லாம போயிட்டு இன்னொரு ஆள் அனுப்புவான். ஒரு ஆள் வருவான், அங்கேயிருந்து வேகமா வருவான், வேலைக்கு ஓடி வந்து சொல்லுவான், கிருஷ்ணா கிருஷ்ணா இந்த மாதிரி சால்வா வந்து உங்களுடைய நாட்டுக்குள்ள போய் உங்களுடைய அம்மா அப்பா இருக்காங்கல்ல தேவகி வசுதேவா, அவங்களை கடத்திட்டான் அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடும். கிருஷ்ணர் வந்து நார்மல் ஹியூமன் பீயிங் மாதிரி வருத்தப்பட ஆரம்பிச்சிருவார். என் அம்மா அப்பா எப்படி கடத்தினா, இந்த சால்வா எப்படி பண்ணா, எப்படி பல்ராம்ஜியை வின் பண்ணி போனா, உள்ளுக்கு போனா, பல்ராம்ஜி எப்படி நம்ம தோக்க முடியும், பல்ராம்ஜி யாராலையும் தோக்கடிக்க முடியாது, அவர் அந்த இடத்துல நிப்பாட்டுது அதுக்கு தானே அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் வருத்தப்பட்டு இருப்பார். வருத்தப்பட்டு இருக்கையிலேயே அங்க சால்வா அந்த ஏரோப்ளைன்ல வருவான், பெரிய ஏரோப்ளைன்ல வருவான். அங்க வந்து வசுதேவர் மாதிரியே ஒருத்தர் இருப்பார், கிருஷ்ணாவோட அப்பா மாதிரியே ஒருத்தர் இருப்பார். அங்க பார்த்தா தெரியும், நம்ம அப்பா தான் வர்றாங்க, அந்த சால்வா கூட்டு வரான்னு பார்ப்பார் கிருஷ்ணர்.
வந்து சால்வா சொல்லுவான், ஏய் பாரு கிருஷ்ணா, பாரு உங்க அப்பா வெட்டுறேன் பாரு, சக்குன்னு ஒரு வெட்டு வெட்டுவான். உடனே கழுத்து போயிடும், வெட்டிடுவான் அவங்க அப்பா. உடனே கிருஷ்ணா ஓன்னு அழுவாரு. இது கிருஷ்ணாவோட ஆக்ஷன் எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? கிருஷ்ணாவோட பாடி ஃபுல்லா சோல் இதெல்லாம் பார்த்தோமா இல்லையா? இப்ப எவ்வளவு பார்த்தா கிருஷ்ணனுக்கு நமக்கு டிஃபரன்ஸ் பார்த்தோமா இல்லையா? இந்த உலகத்துக்கு வந்ததுனால அந்த இது பண்றாரு. ஆக்டிங் பண்ணனும். அப்புறம் வேற என்ன? ஓகே, அது ஒரு வியூ. அப்புறம் அது வந்து அந்த அன்பை இது பண்றாரு, அன்பை வெளிப்படுத்துறாரு, பக்தர் மேல அன்பை வெளிப்படுத்துறாரு. அப்புறம் நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லிட்டீங்க, அவர் சொன்னது சொல்லிட்டேன். அது ஒரு பாஸ்ட் டைம்ஸ். அப்புறம் வேற என்ன தெரியல? நீ என்ன நினைக்கிற இந்த வியூல? கிருஷ்ண பத்தி நிறைய பார்த்தோம்ல, இப்ப இதை பத்தி என்ன சொல்றது? கிருஷ்ணால இவ்வளவு பெரிய ஆள் எப்படி அழலாம்? அவரு அவருடைய ஆக்டிவிட்டிஸ் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. கரெக்ட், இன்கன்சீவபிள். இது ஒரு அப்ளையன்ஸ், கிருஷ்ணாவுடைய அப்ளையன்ஸ். இது ஒரு அப்ளையன்ஸ், இது ஒரு சொத்து அவருக்கு. தன்னுடைய பக்தர்கள் அப்படி ஆனா அவர் அப்படி நினைக்கிறார். அதாவது கிருஷ்ணா தான் ரொம்ப பவர்ஃபுல். இருந்தாலும் அவருக்கு என்ன பிடிக்கும்னா, கிருஷ்ணரையே குச்சியில வச்சுக்கிட்டு மிரட்டுற மாதிரி ஒருத்தர் பார்த்தா பிடிக்கும். யசோதாமா என்ன பண்றாங்க? குச்சியை வச்சுட்டு, கிருஷ்ணா எடுக்காத, ஓகேம்மா, அல்றானா இல்லையா, குண்டெல்லாம் ஆடும், அப்படியே அம்மா பார்த்தா அப்படி கிருஷ்ணன் நடக்கிறானா இல்லையா? இது கிருஷ்ணனுக்கு பிடிக்கும். கிருஷ்ணன் தன்னை யாராவது கண்டிக்க மாட்டாங்களா அப்படின்னு பிடிக்கும். அதுக்காக நம்மளும் நம்ம நாட்டி பாய் அப்படிலாம் சொல்லக்கூடாது, புரியுதா? யசோதாமா வந்து அந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்க. கிருஷ்ணர் மேல அன்பாந்து கிருஷ்ணரே தன்னுடைய லைஃப் அப்படின்னு நினைச்சு வாழ்க்கை நடத்துறவங்க யசோதாமா. அந்த மாதிரி பக்தர், பியூர் பக்தருக்கு வந்து கிருஷ்ணர் வந்து அடங்கி இருக்கணும்னு ஆசைப்படுறாரு, புரிஞ்சுதா? அதனால அந்த பக்தருக்காக என்ன வேணாலும் பண்ணுவார். கோபிஸ்லாம் இருக்காங்களே, கிருஷ்ணரை திட்டுறாங்க. கரெக்டா இல்லையா? கிருஷ்ணர் திட்டுறாங்க. நம்மளும் அந்த லெவல்ல போய்கிட்டதான் நினைச்சிட்டு கிருஷ்ணரை திட்டக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி உள்ள ஆக்ஷன் வந்து ஆச்சாரியர் என்ன சொல்றாங்கன்னா, கிருஷ்ணாவுடைய இன்னொரு அப்ளையன்ஸ், அது அவருடைய சொத்து. இது அப்படின்னா கிருஷ்ணா புரிஞ்சிருச்சு, இந்த சால்வா நான் ஏமாத்துறான், சும்மா ஏரோப்ளைன்ல போய்கிட்டு வசதியை மாதிரி கொண்டு வந்து சும்மா அப்படி பண்றான்ட்டு, இந்த ஏரோப்ளைனை வச்சுதான் நீ இப்படி விளையாட்டு காட்டுறேன்ட்டு அந்த ஏரோப்ளைனை முதல்ல வந்து காலி பண்ணுவார். அந்த ஏரோப்ளைன் சுக்குனூரா உடஞ்சிரும். இந்த சால்வா புரிஞ்சிடும், கிருஷ்ணா இந்த ஏரோப்ளைனை அழிச்சிட்டாருன்ட்டு டக்குன்னு என்ன பண்ணுவான், அதை அழிய பண்ணாலும் டக்குன்னு ஜம்ப் பண்ணிடுவான். ஜம்ப் பண்ணி கீழே குச்சிட்டான். அந்த ஏரோப்ளைன் அவ்வளவுதான், சிவன் கொடுத்த ஏரோப்ளைன் காலி. சிவன்ட்ட வர வாங்கி கஷ்டப்பட்டு போன வாரம் தான் பார்த்தோம். கரெக்டா? இந்த டெமிகாஸ்டா போய் வர வாங்கறதுல டெம்பரவரி, இந்த பாடியோட அழிஞ்சிரும். இதை கஷ்டப்பட்டு வர வாங்கி 1 year தாவம் இருந்து டெய்லி ஒரு படி சாம்பலை சாப்பிட்டு 1 வருஷம் சிவனையே நினைச்சு என்ன வேணும்னு கேட்டா, எதுவா அழிக்கிற, எது குலத்தை அழிக்கிற மாதிரி ஒரு ஏரோப்ளைன் வேணும்னு கேட்டான். கரெக்டா இல்லையா? இது கிருஷ்ணர் வந்து ஒரே நிமிஷத்துல காலி பண்ணிட்டார். கரெக்டா? கிருஷ்ணர் என்ன நினைக்கிறாரோ அவர் பண்றதை யாராலையும் தடுக்க முடியாது. ஆமா, அவர் ஒருத்தரை கொலை பண்ணணும்னு நினைச்சு வதம் பண்ணணும்னு நினைச்சிட்டாருன்னா யாராலையும் காப்பாற்ற முடியாது, சிவனாலையும் காப்பாற்ற முடியாது. அவர் ஒருத்தரை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டாருன்னா அவரை யாராலையும் கொல்ல முடியாது. ஏன்னா கிருஷ்ணா இஸ் தேர். ஓகே, ஸோ கிருஷ்ணர் அவனுடைய ஏரோப்ளைன் காலி பண்ண உடனே அந்த சால்வா பார்ப்பான், டக்குன்னு குடிச்சிட்டு சரி இனிமே கிருஷ்ணரை வந்து நம்ம நேர்லயே மோதலாம்னு சொல்லி ஓடி வருவான். அவனுக்கு அறிவு வராது, அவன் டிமாண்ட்ஸ் அப்படிதான் இருப்பாங்க. கடைசி வரையும் டிமாண்ட்ஸ் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, கிருஷ்ணா ஒரு ஹியூமன் பீயிங், ஐ கேன் ஆல்சோ பிகம் கிருஷ்ணா. என்னுடைய குரு வந்து இப்படி சொல்லியிருக்காரு, கனவுல சொல்லியிருக்காரு, கிருஷ்ணா எல்லாம் ஒண்ணுதான், நானும் கிருஷ்ணா ஆக முடியும். இப்படி நினைக்கிறதா மூடுது டிமாண்ட்ஸ். ஓடி வந்து கிருஷ்ணரை அடிக்க போவான். கிருஷ்ணர் ஒரே ஒரு குத்து விட அவ்வளவு முடிஞ்சுதான். புரியுதா? சால்வா டைட், அந்த பிளேஸ்ல இறந்துருவான் சால்வா. ஓகே, யாரு? பலராம் அங்கேதான் இருப்பா. பலராம் யாராலையும் ஜெயிக்க முடியாது. கிருஷ்ணாவோட சுதர்சன சக்தியை வந்து சால்வாவோட கழுத்து வந்து ரெண்டு துண்டா போயிடும், பாடியும் கழுத்தும் தனியாயிடும். ஓகே, எப்படி வந்து விருட்ராசுரனை வந்து இந்திரன் வந்து கொன்னா பாத்தீங்களா? சொல்லியிருக்கேன்ல இது. அந்த ஒரு பெரிய வஜ்ராயத்தை வச்சு இந்திரன் வந்து என்ன பண்ணுவாரு, கட் பண்ணுவார்ல, அந்த மாதிரி சால்வாவுடைய கழுத்தும் கட் ஆயிடும். சால்வாவோட கழுத்து ஒரு நொடியில் கட் ஆயிடும். ஆனா இந்திரனுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு விருட்ராசுரன் கழுத்தை வெட்டுறதுக்கு? 1 year ஆச்சு, செலஸ்டியல் இயர்ல. ஓகே, அதனால யாருமே கிருஷ்ணரை வந்து அவருடைய அப்ளையன்ஸ்ல வந்து ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. ஓகே,
ஆறு அப்ளையன்ஸ்ல ஐஸ்வர்யஸ் சமகரஸ்ய வீரியஸ்ய சரியா ஞான வைராகிய சேவை சன்னம்பாக இதுங்கனா இந்த 6 விதமான அப்ளையன்ஸும் கிருஷ்ணன்ட்ட நிறைஞ்சு இருக்கு. ஓகே, இதுல யாருமே கிருஷ்ணர் சமமோ இல்ல அவருக்கு மேலேயோ கிடையாது. எல்லாம் அவருக்கு ரொம்ப ரொம்ப கீழே தான் இருக்காங்க. இது புரியாம கிருஷ்ணா இங்க உலகத்துல இருக்கும் போதே நிறைய டிமான்ஸ் அவருக்கு ஆக்ட் பண்ணாங்க, எதிராக ஆக்ட் பண்ணாங்க. இப்ப நம்ம இருக்கிற யுகம் என்னது? கலியுகம். இந்த யுகத்துல டிமான்ஸ் இருக்காங்களா இல்லையா? நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருமே ஆல்மோஸ்ட். அவங்க எப்படி இருக்கிறாங்க? கிருஷ்ணர் கடவுள் இருக்காங்களா இல்லையா? கிருஷ்ணர் கிடையவே கிடையாதுன்றாங்க, யோசிக்க மாட்டாங்க. ஆமா, அப்புறம் சாண்ட் பண்றதுக்கு அலோவ் பண்றாங்களாம்ல, சாண்டிங் டைமே கிடையாதுன்றாங்க. இதெல்லாம் டிமானிக் நேச்சர். ஆப்வியஸ்லி அவங்க தான் ரொம்ப பெரிய டிமான்ஸ். டிமான்ஸ் 2-3 பேர் கேட்டகரி இருக்காங்க. அதுல மாயாவதிஸ் அவங்க கரெக்ட். நம்மளும் கிருஷ்ணா வாழான்றாங்க இல்லையா, அது மிகப்பெரிய டிமான்ஸ். ஓகே, யூ கேன் நெவர் பிகம் கிருஷ்ணா, யூ கேன் நெவர் பிகம் காட். காட் இஸ் காட், டாக் இஸ் டாக். புரிஞ்சுக்கலாம். யார் காடா நினைக்கிறாங்களோ அப்பயே அவன் பிளேஸை விட்டு போய் கீழே வந்துடுறான். ஆமா, இப்ப வீட்டுக்கு நீங்க சொந்தக்காரன் நான் தான் சொந்தக்காரன் சொன்னா நமக்கு எவ்வளவு கோவம் வரும், கரெக்டா இல்லையா? அந்த மாதிரி கிருஷ்ணாவோட பொசிஷன்ல how can you claim that position? அந்த பொசிஷன் நீங்க எப்படி கிளைம் பண்ணலாம்? உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பொசிஷனை how can you claim it? கிருஷ்ணா அந்த ஹோல் யூனிவர்ஸை கண்ட்ரோல் பண்றாரு. எல்லா பிளானட்டையும் கரெக்டா அவருடைய ஆர்டர் பேர் நடந்துட்டு இருக்கு. Then how can you become God? You are not even able to control your natural urgencies. பாத்ரூம் போறது, டங்கு, இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியல. How can you become God? You will never become God. ஓகே, அதனால யாருமே எந்த ஒரு ஜீவாவுமே எப்பயுமே கடவுளாக மாற முடியாது. இதுல போட்டிருக்காங்களா தான் இன்னைக்கு பார்த்தோம். பிருத்த பிருத்த பரிச்சாரக்க பிருத்த பிருத்யா பிருத்தஸ்ய பிருத்தா இரிமாம் ஸ்மரலோக்கநாதா. நம்ம சர்வெண்ட் ஆஃப் கிருஷ்ணா. ஓகே, நம்ம மாஸ்டர் கிடையாதுங்கிறத மனசுல ஆழமா பதிய வச்சுக்கணும். ஓகே, ஏன்னா அதுதான் உண்மை. பார்ட் அண்ட் பார்சல்னா once we are separated, we want to become master means we are separated. Once we are separated, then there is no value. இந்த ஃபிங்கர் இருக்கு, இந்த ஃபிங்கர் ரொம்ப ஆசைப்படுது தனியா போகணும்னு சொல்லிட்டு. ஃபிங்கர் தனியா போயிடுச்சுன்னா அந்த ஃபிங்கருக்கு ஏதாவது வேல்யூ இருக்கா? இதோட இருக்கிறவங்க இட் இஸ் இன்வேல்யூபிள். இது எவ்வளவு அடிப்பட்டாலும் நம்ம எவ்வளவு செலவழிக்க ரெடியா இருக்கும், கரெக்டா இல்லையா? இந்த ஃபிங்கரை திருப்பி ஒர்க் பண்ண வைக்கிறது, பிகாஸ் ஐ வாண்ட் இட் டு ஒர்க். அதே மாதிரி கிருஷ்ணாவோட நம்ம அட்டாச்சா இருக்கிற வரையும் தான் நமக்கு வேல்யூ. நம்ம கிருஷ்ணனை பிரிக்க முடியாது, இந்த ஃபிங்கரை பிரிக்கிற மாதிரி நம்ம பிரிக்க முடியாது. ஓகே, ஏன்னா we are very thickly attached, part and parcel of Krishna. ஆனா கிருஷ்ணா மேக் இம்பாசிபிள் பாசிபிள் த்ரூ மாயா. மாயா இடையில கொடுத்த உடனே நம்ம நினைக்கிறோம் நம்ம we are independent of Krishna அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இதுதான் மாயாவோட வேலை. இல்லூஷன் கேட்டீங்களா சங்குராம்? இதுதான் இல்லூஷன். Though we are thickly attached with Krishna, associated with Krishna, நம்ம இண்டிபெண்டன்ட் நினைக்கிறோம். அதுதான் மாயாவோட வேலையே. மாயா யூஸ் பண்ணி நம்மள என்ன பண்றாரு, அனுபவி ராஜா அனுபவின்னு சொல்லி இந்த உலகத்தை கொடுத்து நம்மள அனுபவிக்க சொல்றாரு. அனுபவி ஃப்ரீயா அனுபவிக்க முடியுமா? அதோட சேர்த்து துன்பத்தையும் கொடுத்துருக்காங்க. பிறப்பு, இறப்பு, மூப்பு, வியாதி, தாபத்ரயா, அத்தியாத்மிகா, அதிபௌதிகா, அதிதெய்வீகா, இதெல்லாம் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இதுதான் வாழ்க்கை. ஓகே, சரி, இப்போ கிளாஸை முடிச்சுக்கலாம். 1 hour 40 minutes ஆயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ். ஓகே, அதுக்கடுத்து நம்ம பாயிண்ட்ஸ் போயிடலாம். ஓகேவா? only 4 minutes. ஓகே, 4 minutes. ஓகே, கொஸ்டின்ஸ் எது இருக்கா? கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்புறம் பாயிண்ட்ஸ். ஓகே, ஓகே, சரி, பாயிண்ட்ஸ் பண்ணலாமா? கொஸ்டின்ஸ் எது இருக்கா? ஒன்லி இல்ல. சரி, ரைட், ஓகே. ஹாசினியா? சரி, சொல்லு. If any demigod give boon, that is temporary. If any demigods give boon, that is temporary. Okay, very good. அப்புறம் We are under the
we are under 3 problems. என்ன ப்ராப்ளம்? Sadi Atmika Adi. தாபத்ரயா. ஓகே, 3 விதமான துன்பங்கள். 3 modes. 4 problems, birth, death, Old age and disease. Okay, very good. 6 opulence வந்து கிருஷ்ணருக்கு ஓகே வெரி குட். ஓகே, அடுத்தது Prabhuji. ஒரு நிமிஷம். We can't defeat Krishna and Balram. No one can defeat Krishna and Balram. ஓகே, அப்புறம் Prabhuji. சொல்லு. Who is thinking they are the god? They are dog. They are dog. Okay, they are not God. Srinisa. foolish, they cannot understand Krishna's nature. That is unborn and do not make wisdom. ஏய் கவனிங்கப்பா, பாயிண்ட் கேட்கல. Whoever is foolish, they cannot understand Krishna's nature. That is unborn and do not make wisdom. ஓகே, ஸோ அதனால கிருஷ்ணரோட நேச்சர் வந்து அன்பான் அண்ட் இன்ஃபாலிபிள். ஓகே, யார் அது புரியலையோ அவங்க மூடாஸ். ஆன்லைனில் சொல்லுப்பா. ஆன்லைனில் சொல்லிட்டு ஆன்லைன் முடிச்சலாம். ஓகே, ஒரு பாயிண்ட். சரி சொல்லு, அப்படி சொல்லு. Who is thinking? Pure devotees always think that they are servant of Krishna. ஓகே, வெரி குட். அச்சயமா தெரிஞ்சிருக்காங்களா? சரி, ஆசிரியா. Who is thinking Krishna as a people? He is a foolish person. நார்மல் பர்சன். ஸோ ஹீஸ் அ ஃபுல். ஓகே, அவஜானதி மாமோடா. அக்ஷயா மாதாஜி என்ன சொல்லியாச்சா? கிருஷ்ணா இஸ் டிரான்செண்டல். கிருஷ்ணா இஸ் டிரான்செண்டல். பட் பிகம்ஸ் எமோஷனல் ஃபார் ஹிஸ் டிவோட்டீஸ். அந்த இதுக்கு ஆன்சர் பண்ணிருக்கோம். ஓகே. ஒரே நிமிஷம். ஆன்லைன். ஓகே, அது சொல்லியாச்சு, பாயிண்ட் சொல்லியாச்சு. ஓகே, சரி. இப்போ தேஜஸ். தேஜஸ்க்கு அடுத்து ஸ்ரீனிஷா. ஓகே, Grass body. Earth, water, fire, air and ஈத்தர். ஓகே, இது 5 பாடி, 5 இது இருக்கு. ஸ்ரீனிஷா டக்குன்னு சொல்லு. ஸ்ரீனிஷா. If we did not have one serve Krishna, we are incomplete. ஓகே, ஒய் வி ஆர் இன்கம்ப்ளீட்ங்கிறது ஆன்சர். ஓகேவா? இது சந்தோஷ். Krishna never manifests to the foolish or unintelligent. For them, Krishna is covered by his internal potencies, and therefore they do not know that Krishna is unborn and infallible. ஓகே, வெரி குட். சொல்லு ரகுராம். கிருஷ்ணாவோட பாடியும் நம்மளோட பாடியும் சேம் இல்லை. சேம் கிடையாது. ஓகே, நிறைய டிஃபரன்ஸ் பார்த்தோம் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா? ஹாசினி. Krishna has 64 qualities, but we not have 64 qualities. 64 குவாலிட்டிஸ் கிருஷ்ணாட்ட இருக்கு. நம்மகிட்ட வந்து ரொம்ப கம்மி தான் குவாலிட்டிஸ். ஓகே, என்னது? ஆமா, கரெக்ட். ஓகே, இல்ல நீ வெயிட் பண்ணு. வேற யார் இருக்கீங்களா? ஆன்லைன். ஆன்லைன். No one can become supreme personality of Godhead. ஓகே, வெரி குட். ஆன்லைன். One who think Krishna is an ordinary person is a fool. No one is equal or greater than Krishna. One who think Krishna is an ordinary person is a fool. Okay. Tejas. Krishna will not worry about Buddha's fools and intelligent people. Worry பண்ணவே மாட்டாரா? கிருஷ்ணா worry பண்ண மாட்டாரா? Krishna. Okay. சீரியஸா வேற எதுக்கு பாயிண்ட் இருக்கா? டக்குன்னு சொல்லுங்க. We have to become servant of Krishna. ஓகேவா? சரி தேஜஸ் கடைசியில. Three moods. Mood of goodness, mood of passion, mood of ignorance. ஆமா, 3 மோட்ஸ் இருக்கு. இப்போ இது அபூர்வ மாதா சொல்லியிருக்காங்க கிருஷ்ணா cannot be defeated. ஓகே, அப்புறம் வந்து அக்ஷயா மாதா சொல்லியிருக்காங்க whoever think he is God is a dog. ஓகே, சந்தோஷ். கிருஷ்ணாவோட சாரிட்டர் பேர் வந்து தாருகா. வெரி குட். 64 qualities, we have only limited one. ரைட். Tejas. 4 defense: cheating, committing mistakes, illusion, and defending senses. என்ன டிஃபரெண்ட் சென்சஸ்? imperfect senses. Okay, imperfect senses, cheating propensity, committing mistakes, illusion. Okay, very good. Super Tejas.
சரி சகானா, நீ உனக்கு இருக்க பாயிண்ட். சரி ஒரே நிமிஷம். சகானா சகானா. First line சொல்றேன். Then we separated from Krishna. There is no value. There is no value. Very good point. ஓகே, நம்ம வந்து செப்பரேட் ஆயிட்டோம் கிருஷ்ணா விட்டு. எப்படி நம்ம திருப்பி நம்ம சேர்ந்துக்கலாம்? By chanting Hare. By doing devotional service, by chanting Hare Krishna Mahamantra. Very good. தேஜஸ் தெரிஞ்சுக்கிறது சந்தோஷ். Three problems. Adidevika, Adibodhika and அத்தியாத்மிகா. ஓகே சந்தோஷ். Krishna is perfect and complete. வெரி குட். கிருஷ்ணா இஸ் பெர்ஃபெக்ட். சீனிஷா ஒரே நிமிஷம். சீனிஷா whoever is thinking to climb Krishna's position, they will be coming down. they will fall down immediately. Okay. Online very good. Krishna is complete and perfect. We have many imperfections, so we cannot compare us with Krishna is affected by 3 modes. Very good. Tejas. Self-made na do activities for themselves. எது? self-made na அவங்களுக்கே வேலை பார்ப்பாங்க. செல்ஃப் மேட் குருன்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது. ஓகே, ஐ am a guru, I don't have any guru, I am a blessed by God, I am God. இதெல்லாம் வந்து ராங். ஓகேவா? சந்தோஷ் மறந்துச்சா? சரி ரைட். ஓகே, நிறைய நோட் பண்ணல. அவ்வளோதானா? சரி, லாஸ்ட் பாயிண்ட். Prabhuji, we are imperfect and incomplete. ஓகே, வெரி குட். Who is telling I can become Krishna? They are called as Mayavadis. மாயாவதிஸ். கரெக்ட். வெரி குட். சஹானா. பரம்பரை வரதான் குரு. எங்க தாத்தா ஒரு குரு, எங்க தாத்தாவுக்கு குரு, எங்க அப்பா ஒரு குரு, நான் ஒரு குரு. இது பரம்பரை தானே? இது கரெக்டா? இது ஒரு பரம்பரை தானே? அப்போ உங்க குரு தானே, நம்ம குரு தானே? தாத்தா குரு, நான் குரு, எங்க அப்பா குரு. பரம்பரைனா இந்த பரம்பரை கிடையாது. இது குரு சிஷ்ய பரம்பரை. குரு இருப்பாரு, குருக்கு அது கிருஷ்ணருக்கு போயிட்டு கிருஷ்ணாடைய பிரம்மா, நாரதர், வியாசர், அப்படி மத்வாச்சாரியர், அப்படியே வந்து கடைசியில பரம்பரை. அந்த பரம்பரை நம்ம பரம்பரை கிடையாது. நம்ம பரம்பா தாத்தா கொல்லு தாத்தா இந்த பரம்பரை கிடையாது. ஓகேவா? லாஸ்ட் பாயிண்ட். 6 opulences: knowledge, wealth, strength, beauty, fame and renunciation. வெரி குட். சூப்பர் தேஜஸ். பயங்கர இது ஷார்ப்பா வந்துட்டே இருக்கிற. சூப்பர், கீப் இட் அப். சரி, அவ்வளோதானே? முடிச்சுக்கலாமா? சரி, இப்போ வந்து நம்ம எல்லா பாட்டியும் சொல்லியாச்சு. இப்போ நரசிம்ம ஆர்த்தி பண்ணலாம். இனிமேல் அடுத்த வாரம் கிளாஸ் இருக்கு. யாரெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதுறீங்க, தயவுசெய்து எல்லாரும் எக்ஸாம் எழுதுங்க. இப்போ வந்து புதுசா லிங்க் நான் அனுப்பிச்சேன்ல, உங்க அம்மாவோட இதுக்கு அனுப்பிச்சேனே சாதாரணி, உங்க அம்மாவோட லிங்க் திருப்பி பக்தி சாஸ்திரி லிங்க் அனுப்பு. என்ன இந்த எக்ஸாம் லிங்க் அனுப்பு. பக்தி சாஸ்திரி இப்போதான் ஆரம்பிச்சிருக்கோம். ஒரே ஒரு எக்ஸாம் தான் வெறியும் வச்சிருக்கோம். இப்போ இன்னொரு எக்ஸாமுக்கு லிங்க் இன்னைக்கு தான் போஸ்ட் பண்ண போறேன். 2 எக்ஸாம் தான். இப்போ நான் கிளாஸ் நடத்துறோம்ல, ஓம் பூர்ணமிதம் இதெல்லாம் நடத்துறோம் இல்லையா? ஈசாவாஸ்யம், இப்போ குருவன்யேக, இதோடைய கிளாஸோடைய எக்ஸாம் தான் இந்த பக்தி சாஸ்திரி. எரேஸே ஆகாது, அப்படியே இருக்கும். நீ வந்து இப்போ எழுதலாம். இப்போ நான் லிங்க் அனுப்புறேன், இன்னைக்கு அனுப்புறேன், உங்க அம்மாவோட ஃபோனுக்கு அனுப்புறேன். தயவு செய்து இந்த எக்ஸாம் பக்தி சாஸ்திரி வந்து பிரபுபாதர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் வந்து ப்ரீச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க நிச்சயமா பக்தி சாஸ்திரி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் விரும்புறாங்க. ஓகே, எழுதிட்டு பக்தி சாஸ்திரி வந்துடணும். சரியா? சரி, யாரெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதுறீங்களோ தயவு செய்து முடிச்சுட்டு இந்த பக்தி சாஸ்திரிக்கோ ஸ்டார்ட் பண்ணிருங்க. அடுத்த வாரம் திருப்பி நம்ம சாட்டர்டே வந்து மந்த்ரா 3 பார்ப்போம். ஓகே, ஈஷோபனிஷத்துல 6 o'clock ஈஷோபனிஷத் கிளாஸ் வந்து சாட்டர்டே 6:10. ஓகே, சண்டே வந்து பகவத்கீதா. புரிஞ்சுதா? பிரேயர்ஸ் அண்ட் பகவத்கீதா. ஓகே, நோ கிட்ஸ் கிளாஸ். சண்டே வந்து கிளாஸ் பகவத்கீதா, சாட்டர்டே வந்து ஈஷோபனிஷத். எல்லா கிளாஸும் எல்லாரும் அட்டன் பண்ணலாம். தெர் இஸ் நோ கிட்ஸ் கிளாஸ் இந்த மாதிரிலாம் கிடையாது. பெரியவங்களும் அட்டன் பண்ணலாம், சின்னவங்களும் அட்டன் பண்ணலாம். யாரெல்லாம் நாலேஜ் இல்லையோ அவங்க கிட்டு, யாருக்கு நாலேஜ் இருக்கோ அவங்க தே ஆர் க்ரோன். தேஜஸ் இஸ் த க்ரோன் அப் பாய். ஏன் க்ரோன் அப் பாய்? அவனுக்கு நிறைய தெரியும். தேஜஸோடைய பேரண்ட்ஸாக இருப்பாங்களே, அவங்க சில பேர் கிட்ஸாக கூட இருக்கலாம். ஓகே, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, தேஜஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியாது. ஓகே, அதனால கிட்டுங்கிறது எப்படின்னா யாருக்கு தெரியலையோ அவங்க கிட்ஸ், தெரிஞ்சவங்க வந்து க்ரோன் அப். ஓகே, ஹரே கிருஷ்ணா. முடிச்சுக்கலாம். இப்போ நரசிம்ம ஆர்த்தி பாடலாம். திருப்பி அடுத்த வாரம் சாட்டர்டே மீட் பண்ணுறோம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. சேர்ந்து பாடிடலாமா? நமஸ்தே நாராசிர்நாய பிரலாதலாதராயினே
Nandakane Bharatva Shiladakana Kalahe Dorasimha Varado Nasimha Yato Yato Yami Tato Nasimha Bahi Nasimha Edhari Nasimha Narasimha Mani Ujarana Ramate Pavakara Kamalabare Nata Abudashika Dalita Himanya Kashima Dana Vega Hikavadeta Harirupa Jahadi Jahare Jai Jahadi Jahare Jai Jahadi Jahare Kitavadeta Rupa Jai Jahadi Jahare Jai Jahadi Jahare Jai Jahadi Jahare Jaya Lakshmi Narasimha Lakshmi Narasimha Lakshmi Narasimha Jaya Lakshmi Narasimha Jaya Mare Nashimare Nashimare Jaya Nashimare Jaya Prahlad Mara Prahlad Mara Prahlad Mara Jaya Bhakta Prahlad Lakshmi Shri Bhan Ki Lakshmi Bhan Ki Bhakta Prahlad Maharaj Ki Itai Gaur Premanande Hari Hari Bho. Thank you very much. Hare Krishna. 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 Hare 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 Krishna. Hare Krishna.